அன்புமணி கூறியது போல தாம் ஐசியூவில் அனுமதிக்கப்படவே இல்லை என்று மறுப்பு தெரிவித்திருக்கும் பாமக நிறுவனர் ராமதாஸ், பாமக நிர்வாகிகளை அன்புமணி அவதூறாக பேசியதற்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். பயப்படுவதற்கு எதுவும் இல்லை என்று மருத்துவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அது உள்ள இருக்கிறார், ஐசியூவில் இருக்கிறாரு, அதனால் பார்க்க முடியல. ஒரு 6 மணி நேரம் இருப்பார், ஐசியூவில் இருப்பார். அதுக்கு பிறகு ரூமுக்கு வந்துடுவார். மருத்துவர்கள்ட்ட பேசினேன், நான் கார்டியாலஜிஸ்ட்கிட்ட நான் பேசியிருக்கேன். ஐசியூவில் இல்லை, ஐசியூவில்னா ரொம்ப டேஞ்சரான ஐசியூவில் சொன்னாங்க. இன்டென்சிவ் கேர் யூனிட்னு சொல்லுவோம். இன்டென்சிவாக அக்கறை எடுத்துக்கணும், அதிகமாக அக்கறை எடுத்து அந்த மாதிரி ஒரு யூனிட். அப்படிப்பட்ட ஒரு நிலைமை எனக்கு ஏற்படவில்லை. அந்த ஐசியூக்கு வார்டுக்கும் நான் போகவில்லை. யார் யாரையும் உள்ள போய் பார்த்துட்டு போயிட்டு வாங்க, வந்து பாருங்க. இதென்ன எக்ஸிபிஷன்? அது வந்து பாருங்க. ஐயாவுடைய உயிரியா, ஐயாவுடைய ஒரு பாதுகாப்பியா? அங்க அந்த நாங்க இருக்கிறப்போ காரிடரோட வரமாட்டானுங்க, விடமாட்டானுங்க. பாதுகாப்பு, ஐயா பாதுகாப்பு கருதி கதவை தட்டோட நேரம் உள்ள போய் ஐயா தூங்க விட மாட்டேன். பாத்ரூம்ல இருக்க ஐயா போன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஐயாவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா தொலைச்சு போட்டுருவேன். நான் சும்மா இருக்க மாட்டேன். வேடிக்கை பார்த்து நினைச்சிட்டு இருக்கானுங்க. மனசுல அப்படியே வெறி கோபத்தில் இருக்கிறேன் நான். ஐயா வச்சு டிராமா பண்ணி நாடகம் ஆடிட்டு இருக்காங்க, துப்பு இல்லாதவனு. அவர் பேசிய பேச்சுகள் தமிழ்நாட்டில் உள்ள அனைவரையும் ஒழுக்கி இருக்கும், உறுத்தி இருக்கும். என்ன பேசுனாரு? ஐயாவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா தொலைச்சு போட்டு விடுவேன்னா. ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன், படிக்காத ஒரு மாடு மேய்க்கிற சிறுவன் கூட இப்படிப்பட்ட சொற்களை, இப்படிப்பட்ட வார்த்தைகளை, இப்படிப்பட்ட கோபம் கலந்த சொற்களை கொட்டியிருக்க மாட்டான். அதனால்தான் நான் முன்புரை நிர்வாகக்குழுவிலே சொன்னேன், இவருக்கு தலைமை பண்பு இல்லை அப்படின்னு. நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சியை தோற்றுவித்தது உழைப்பு என்பது அதனுடைய சொந்தக்காரன் உரிமை. நான் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.